காலை வணக்கம். இது கொலை வழக்கு. இந்த கொலை வழக்கில் கீழ்கோர்ட்டில் தண்டனை, மேல்கோர்ட்டில் ஹைகோர்ட்லேயே உறுதி செய்யப்பட்டதுன்னு உச்சநீதிமன்றம் மிக பல கான்செப்டை வச்சு டிஸ்கஸ் பண்ணி அக்யூஸ்டை விடுதலை பண்ணியிருக்காங்க. இந்த குற்றவியல் வழக்கு நடத்துகிறவங்களும் இந்த வழக்கு மிகவும் அருமையான ஒரு வழக்கு. இதை நீங்கள் படிக்கணும். ரொம்ப 3-4 பக்கம்தான் இருக்குது. படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இது ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 3700, ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 3700, ஷாம் கலி துபே வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். இந்த கேஸில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா 27 ரிகவரி தண்டா இருக்குது. தண்டானா அந்த உலக்க மாதிரி. ஆனால் அந்த உலக்கையில் அக்யூஸ் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டில் ரிகவரி லீடிங் டு ரிகவரி பண்ணால் அதில் பிளட் ஸ்டெயின் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பரிசோதனைக்கு அனுப்பப்படலை. அது ஒன்று. ரெண்டாவது இவர் இந்த தண்டாவை டாக்டர்கிட்ட காமிச்சு இந்த தண்டாவால் தான் அவருக்கு இந்த காயங்கள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குமான்னு கேட்கல. அது ஒரு ஃபெயிலியர் அந்த பார்ட் ஆஃப் ப்ராசிக்யூஷன். மூணாவது என்னன்னா, சம்பவம் 7 மணிக்கு நடக்குது. உடனே அவனை ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. டாக்டரோட சாட்சிய பிரகாரம் அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்துருக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறதுனால இந்த டையிங் டிக்ளரேஷனை டிஸ்கஸ் பண்ணலை. உயர்நீதிமன்றம் கீழமைநீதிமன்றம் டையிங் டிக்ளரேஷனை பற்றி எந்த தகவலுமே சொல்லலை. அதனால் இது ரொம்ப வழக்கு இது சொத்து பிரச்சனை. அதனால் இது பொய்யாக புனையப்பட்ட வழக்குன்னு சொல்லி இது விடுதலை பண்ணிட்டாங்க. ஆக மொத்தம் இது ரொம்ப முக்கியமான வழக்குகள். ஜஸ்டிஸ் கே வினோத் சந்திரன் அண்டு எஸ் அஞ்சரியா ஜேஜே இவர்கள் கொடுத்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பு. வைத்துக்கொள்ளுங்கள். குறுக்கு விசாரணை செய்யும்போது இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை பாருங்கள். இதை நீங்கள் ஒரு குறுக்கு விசாரணையில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சொல்லாத விஷயத்தை நினைவுபடுத்தி இதை சொல்லலைன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். எது மாறாக சொல்லப்படுகிறதோ அதுக்கு தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். சில விஷயங்களை அவங்க சொல்ல மறந்துட்டாங்கன்னா இன்வெஸ்டிகேட்டிவ் ஏன் அனுப்பலை, இதெல்லாம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. காலை வணக்கம். நன்றி.